நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும்போது வெறுமனே ஒரு பொருளை மட்டும் வாங்குறது இல்லை இல்லையா, ஒரு அனுபவத்தையும் சேர்த்து தான் தேடுறோம். அந்த அனுபவத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு புது முயற்சி தான் பாட்லேண்ட். இது உண்மையிலேயே ஆன்லைன் பிசினஸோட ஃபியூச்சரா இருக்குமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரியே போதும் பேட்லேண்டோட விஷன் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 24/7 இயங்கிட்டே இருக்கிற உலகத்தோட எந்த மூலையில இருந்து வேணும்னாலும் யார் வேணாலும் வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் சிட்டி. ஆமா, அதுதான் பேட்லேண்டோட அடித்தளமே. அப்போ பாட்லேண்டோட அந்த பெரிய கனவு, அந்த லாங் டேர்ம் விஷன் என்ன? அவங்க இதை வெறும் ஒரு வெப்சைட்டா மட்டும் பார்க்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு முழுமையான பிரம்மாண்டமான டிஜிட்டல் நகரமா உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நகரம் அது எப்படி தான் இருக்கும்? அவங்களோட அல்டிமேட் கோல் பாத்தீங்கன்னா சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நாம நம்மளோட டிஜிட்டல் அவதார் மூலமா அதுக்குள்ள நடந்து போகணும், கடைகளை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும், ஒரு உயிருள்ள துடிதுடிப்பான டிஜிட்டல் உலகத்தை உருவாக்கணும். அதுதான் விஷயம். சரி, அந்த டிஜிட்டல் நகரத்தோட தெருக்கல்ல அப்படி என்னதான் இருக்கும்னு கேக்குறீங்களா? அங்க பாத்தீங்கன்னா நாம நிஜ வாழ்க்கையில பாக்குற மாதிரியே கடைகள் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து அரட்டை அடிக்க கஃபேகள் இருக்கும், பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு ஈவென்ட் ஸ்பேஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த பெரிய கனவு, அந்த விஷன் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போதைக்கு பாட்லேண்ட் உண்மையில என்ன, அதோட கோர் கான்செப்ட் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாட்லேண்டுங்கிறது ஒரு புது ஜெனரேஷன் டிஜிட்டல் எக்கானமி. இதுல நீங்களோ நானோ யார் வேணாலும் சரி ஒரு வர்ச்சுவல் பிசினஸ் ஆரம்பிச்சு அதை வளர்த்து அதுக்கு ஓனரா இருக்க முடியும். பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இப்போ நாம யூஸ் பண்ற ஆன்லைன் கடைகளை யோசிச்சு பாருங்க. அங்க என்ன நடக்குது? நம்ம பணம் கொடுக்குறோம், பொருளை வாங்குறோம், விஷயம் முடிஞ்சுது, அது ஒரு டிரான்சாக்ஷன். ஆனா பாட்லேண்ட் அப்படி இல்ல. இது கஸ்டமர்ஸ் கூட பேச, அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க 24 மணி நேரமும் இயங்குற ஒரு முழு அனுபவத்தை கொடுக்குது. சோ இது வெறும் பரிவர்த்தனை கிடையாது, இது ஒரு உறவை வளர்க்குறது. சரி, பாட்லேண்ட் எப்படி டிஜிட்டல் காமர்ஸையே மாத்த போகுதுன்னு சொல்றாங்க? அதுக்கு ஒரு 4 முக்கியமான தூண்கள், அதாவது பில்லர்ஸ் காரணமா இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் தூண், இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு முழுமையான ஒரு புதிய டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குறது. அது எப்படி சாத்தியம்? இங்க பாருங்க, நாம விர்ச்சுவல் நிலங்களுக்கு ஓனரா இருக்கலாம். நம்ம கடையை 24 மணி நேரமும் திறந்து வச்சிருக்கலாம். உலகத்துல எங்க இருந்து வேணும்னாலும் பிசினஸ் பண்ணலாம். இப்படி தனக்கு தானே இயங்குற ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை இது உருவாக்குது. அதுதான் இதோட பியூட்டி. ரெண்டாவது தூண், இந்த சிஸ்டத்தோட மூளைனே சொல்லலாம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம ஏஐ. இதுக்குள்ள இருக்கிற மெட்டாபாட்னு ஒரு ஏஐ இருக்கு. அதென்ன பண்ணும்னா கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது, சேல்ஸை மேனேஜ் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை அதுவே பார்த்துக்கும். இது ஒரு பிசினஸ் ஓனருக்கு கிடைச்ச சூப்பர் பவர் மாதிரி தானே. அவங்க வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடும் இல்லையா? மூணாவது தூண், படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி. ஏன்னா பாட்லேண்ட் வெறும் வியாபாரத்துக்கான இடம் மட்டும் இல்லைங்க, நம்மளோட கற்பனை திறனை வெளிப்படுத்தவும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அது இருக்கு. இங்க யூசர்ஸ் அவங்களோட தனித்துவமான கடைகளை உருவாக்கலாம், புது புது அனுபவங்களை டிசைன் பண்ணலாம், ஏன் ஒரு சின்ன உலகத்தையே கூட அவங்களுக்காக உருவாக்கிக்கலாம். ஸோ இது வெறும் பிசினஸ் இல்ல, இது டிஜிட்டல் கிரியேட்டிவிட்டி அட் ஸ்கேல், அதாவது பெரிய அளவுல நம்மளோட படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. கடைசி மற்றும் 4வது தூண், இதோட வளர்ச்சிக்கு எல்லையே இல்லைங்கிறது தான் மேசிவ் ஸ்கேலபிலிட்டி. இது ஒரு டிஜிட்டல் உலகங்கிறதால இடப்பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ஒரு சின்ன பிளாட்ல ஆரம்பிக்கிற ஒரு கடை கூட காலப்போக்குல பல கிளைகளோட ஒரு குளோபல் டிஜிட்டல் நகரமாவே மாற முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கேட்டதும் அடேங்கப்பா, இதுல ஒரு கடையை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையில இதுல இருக்கிற பெஸ்ட் விஷயமே இது எவ்வளோ சிம்பிளா இருக்குங்கிறது தான். இதுல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சிம்பிளான வெப் பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்க கடையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிற மார்க்கெட்ல உங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பாத்தீங்களா, ரொம்ப நேரடியான எளிமையான வழி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணோம். இந்த எளிமையான ஆரம்பம் இது வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் தான். இதுல இருந்து வளர்ந்து எதிர்காலத்துல இன்னும் ஆழமான சமூக அனுபவங்களையும் ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறது தான் அவங்களோட உண்மையான நோக்கம். சரி, இந்த எல்லா அம்சங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா பாட்லேண்ட் எதிர்காலத்துல என்னவா ஆக வாய்ப்பு இருக்கு? இதோட பொட்டென்ஷியல் என்ன? முதல்ல இது ஒரு முழுமையான விர்ச்சுவல் ஷாப்பிங் எக்கோசிஸ்டமா மாறலாம். நாம பொருட்களை சும்மா கார்ட்ல போடுன்னு சொல்லாம ஒரு அனுபவத்தோட வாங்கக்கூடிய ஒரு இடமா இது நிச்சயம் இருக்கும். ரெண்டாவதா, டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், டிசைனர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இப்படி பல படைப்பாளிகளுக்கான ஒரு புதிய கிரியேட்டர் எக்கனாமி பிளாட்ஃபார்மா இது மாறலாம். கடைசியா, எந்த விதமான எல்லைகளும் இல்லாத ஒரு குளோபல் பிசினஸ் ஹப்பாகவும் நாம கனவு காண்ற அந்த ஃபியூச்சர் டிஜிட்டல் நகரமாகவும் இது உருவெடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு.
இதெல்லாம் நிஜமாவே சாத்தியமானா நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன் பிசினஸோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா இருக்கலாம். பாருங்க, இது வெறும் டெக்னாலஜியை பத்தினது மட்டும் இல்ல, ஆன்லைன்ல மனிதர்கள் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்கங்கறத பத்தியும் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அலசல்ல எங்கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.